ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கு புது மிரர் வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 184 வருது. ஸோ இது ஒரிஜினல் பஜாஜ் ஸ்பேர்ஸ் தான். பஜாஜோடைய சர்வீஸ் சென்டர்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ நீட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் வந்து கீழே விழுந்து நம்மளோட மிரர் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் நம்ம வந்து புதுசு மாற்ற போகிறோம். அண்ட் நம்ம இந்த மிரரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரப்பரை வந்து நம்ம லைட்டாக மேலே எடுத்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு நட் இருக்கும். ஸோ அந்த நட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மிரர் ஈஸியாக கலந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய மிரரை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 17 mm ஸ்பேனர் வந்து வேணும். ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா, எல்லா வெஹிக்கிள்லையுமே மிரரோடைய த்ரெட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு மிரர் மாட்டும் போது கொஞ்சம் பார்த்து தான் மாட்டணும். ஸோ நம்ம தப்பாக மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த த்ரெட்டு வந்து போயிடும். ஸோ நம்ம ஃபுல் செட்டோட சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ரெண்டாவது, நம்ம மிரர் டைட் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸில் தான் டைட் பண்ணணும். அப்போ தான் டைட் ஆகும். அதேமாதிரி லூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து கிளாக் வைஸில் லூஸ் பண்ணணும். ஸோ அதான் வந்து இந்த மிரர் இதாக இருக்கும். ஸோ நம்ம மிரரை டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த நட்டை வந்து நம்மளுடைய இந்த 17 mm ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் ப்ராசஸ். நம்மளோட 17 mm ஸ்பேனர் இருந்தால் போதும், நம்மளே மிரரை ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த சைட் மிரர் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் நம்ம லெஃப்ட் சைட் மிரரையுமே நம்ம ரிமூவ் பண்ணோம். Thank you for watching. Do hit the like and subscribe button.